வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி 12 டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்திராடம் 2ஆம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார். இந்த நேரத்தில் வரக்கூடின்ற கிரக கோச்சர அமைப்புகள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன். பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 11 வீட்டுகளில் இருந்தால், அதாவது நம்ம ராசியிலிருந்து 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு, அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் பொழுது நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம். அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் 3ஆவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3ஆவது ராசியில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டில் உள்ளார். இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம். இருப்பினும் இந்த 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வேலை பண்ண மாட்டார். அதே போன்று 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார். 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும். சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்றெல்லாம் கூறுவோம். கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம். கண்டகசனி கொண்டே போகு என்று மலையாளத்தில் கூறுவார்கள். எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த கண்டகசனி. அதாவது 10ஆம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு, அதே போன்று 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு, அதே போன்று 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கண்டகசனி என்று சொல்லுவார்கள், அல்லது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். அதன் பிறகு அடுத்தது அஷ்டமசனி. அஷ்டமசனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. அடுத்தது ஏழரை சனி. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி, மகர ராசி இவர்களுக்கு மத்திய சனி, கும்பராசிக்காரங்களுக்கு அந்திய சனி, அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு. அப்படி என்றால் இனி 2.5 வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு 7 சனி முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இனி 5 வருடம்
ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது. எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் 4, 7, 10 அதே போன்று 1, 2, 3 அன்று 2ஆம் வீட்டிலையும் ஜென்மத்திலையும் 12ஆம் வீட்டிலையும் இருக்கக்கூடியதான சனி, அதன் பிறகு மிதுனம். மற்றபடி இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி, அதே போன்று மீன ராசி, அதே போன்று சிம்மராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது, நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். மேஷராசி எனக்கூடும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஆதிய பாதம் இவங்களுக்கு பார்த்தோம்னா 10ஆம் வீட்டில் சனி நடக்கக்கூடியதான கண்டக சனி என்று சொல்வார்கள். இங்கே பார்த்தோம்னா படித்து கொண்டிருக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு ஒரு மந்ததை உருவாகும், படிப்பில் ஸ்ரத்தை கம்மியாகும், அதனால் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தலை சம்பந்தமாக உடல் உபாதை உருவாகும். செய்கின்றதான வேலைகள் எல்லாமே ஒரு நிறைவு கிடைக்காது. அதே மாதிரி பூர்வீகமான சொத்து சுகம் இத்தியாதிகளில் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகும். அதே போன்று யாருக்காவது போய் ஜாமீன் கருத்து சொல்லுவா இல்லையா, ஜாமீன் ஆகுது என்றால் நமக்கு அது ஒரு பாதிப்பாக உருவாகக்கூடியதான அமைப்பு உள்ளது. எனவே இந்த மேஷராசி என்பதில் பிறந்திருக்கக்கூடியதான அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக தினசரி அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது பிள்ளையாரை பார்த்து தன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும். பிள்ளையாருக்கு அருகம்புல் ரொம்ப விசேஷமானது. யோ தூர்வாங்குரே ரித்ததி ச வைஸ்ரவணோபமோ பவதி என்று வேதம் கூறுகிறது. எனவே அருகம்புல்லை சமர்ப்பணம் செய்யலாம். அதே போன்று ஓம் வக்ரதுண்டாய வித்மகே சூர்பகர்ணாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது என்று சொல்லி வழிபடலாம். வினையகற்றும் வரமளிக்கும் வைத்தியலிங்கம் விநாயகம் என்று சொல்லி வழிபடலாம். 7 14 தடவை தோப்புக்கரணம் போடலாம். 7 14 தடவை பிரதட்சணம் செய்யலாம். இப்படி செய்து வந்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கண்டகசனியின் பாதிப்பு கண்டிப்பாக கம்மியாக அமையும். முடிந்தால் தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமம், புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம் இவையை சிரவணம் செய்வதும் நன்மை தரும். பரணி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக கண்டகமது கடந்தீடான் கானன வாசனே நமிக்கணும் என்று கூறுவார்கள். கண்டிப்பாக ஐயப்ப சாமியை வணங்க வேண்டும். சனிக்கிழமைகளில் பிரதானுஷ்டானமாக இருந்து ஐயப்ப சாமியை வணங்கி வந்தால் சாயங்காலங்களில் கண்டிப்பாக பானகம் உண்டாக்கி ஐயப்ப சாமிக்கு நைவேத்தியம் பண்ணினால் அவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் உருவாகும். முடிந்தால் ருத்ரம், சமகம் இவைகளை சிரவணம் பண்ணலாம். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். இதில் பிறந்தவங்க கண்டிப்பாக சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தினசரி
பஞ்சாட்சர மந்திரமாகிய நமசிவாயா என்கின்றதான மந்திரத்தை முடிந்தால் 108 தடவை ஜபம் பண்ணுவது அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்வது. இப்படி செய்து வந்தால் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கண்டக சனியால் இருக்கக்கொண்டதான பாதிப்புகள் குறைந்து வருவதற்கான வாய்ப்பு வலிமையாக உள்ளது. ரிஷபராசி என்கின்றதான கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி பாதங்கள், ரோகிணியில் 4 பாதங்கள், மிருகசீர்ஷம் 1, 2 பாதத்தில் இருக்கக்கொண்டதான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி அமையப்பெற உள்ளது. இந்த 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது தரித்திர அவஸ்தை, பணம் இல்லாததான அவஸ்தை, தர்ம பிரவர்த்திக்கெல்லாம் தடசம், அதே மாதிரி அப்பாவுக்கு அல்லது அப்பாவுக்கு துல்லியமான ஆளுகளுக்கு நாசம், தினசரி துக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அம்மாவுக்கு சரீர கிளேசங்கள், வாகனங்கள் ஓட்டும்பொழுது அபத்தமாக ஆக்சிடெண்ட் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு, வீடு மாறுவதற்கான அமைப்பு, பந்து ஜனங்கள்கிட்ட சண்டை, அதே மாதிரி போலீஸு கேஸு விவகாரம் இவையெல்லாம் மனசை பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. எனவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான ஒரு நேரம். இந்த ரிஷபராசியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த அக்னி பகவான் இல்லையா, அக்னி பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி என்றால் அக்னிஸ்தலமாகிய நம்ம திருவண்ணாமலை தெய்வமாகிய நமசிவாயா ஜபத்தை நன்கு செய்ய வேண்டும். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 6 தடவை தினசரி ஜபித்து வருதல் ரொம்ப சிறப்பான அமைப்பை கொடுக்கும். எப்போதுமே சிவனை ஸ்தானும் பஜ பவச்சிதையே என்று கூறுவார்கள். சிவபெருமானை எப்போதும் வழிபட்டு வருவது இந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடும். அடுத்தது பார்த்ததுன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக துர்கா தேவியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் தினசரி. இந்த துர்கா தேவியை சகலவிதமான துர்க்கங்களும், துர்க்கம் என்றால் தடைகள் எல்லாம் போக்குவதற்கான சக்தி வாய்ந்த கடவுள் துர்கை. அந்த துர்கா மாதாவை தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மந்திரங்கள் கேட்க படிக்க தெரிந்தவர்கள் துர்கா சூக்தத்தை கேட்கலாம், படிக்கலாம். அல்லாதவங்க ஓம் கார்த்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரஜோதயாத் என்று பிரார்த்தனை செய்யலாம். இந்த துர்கா மந்திரத்தை தினசரி 10 தடவை ஜபம் பண்ணிக்கொண்டு போய்விட்டால் இந்த சனியால் இருக்கக்கொண்டதான சகலவிதமான தடைகளும் கண்டிப்பாக மாறி கிடைக்கும். ஏனென்றால் கண்டகசனி இல்லை, 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டில் இருக்கக்கொண்டதான சனி அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் தடைகளை கொடுப்பார். அந்த தடைகள் எல்லாம் மாறி கிடைக்கும். அடுத்தது மிருகசீர்ஷம் 1, 2 பாதத்தில் பிறந்ததான ரிஷபராசி. அவங்க கண்டிப்பாக திரிமூர்த்திகளாக இருக்கக்கொண்டதான திருமாதவாக இருக்கக்கொண்டதான துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அக்னி தேவனாக இருக்கக்கொண்டதான சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் தகப்பனார் உலகத்துக்கெல்லாம் ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்று கூறுவார்கள். உலகத்துக்கெல்லாம் தகப்பனாராக திலங்கக் கொண்டவர் அந்த பரமேஸ்வரர். அந்த பரமேஸ்வரனை கண்டிப்பாக நன்றாக
பிரார்த்தனை செய்து வர வேண்டும். அப்படி செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானின் மாற்றத்தால் உருவாகக்கூடியதான தடைகள் எதுவுமே பாதிக்காது. மிதுன ராசி என்கின்றதான மிருகசீர்ஷம் 3, 4 பாதம், அதே போன்று திருவாதிரை, புனர்பூசம் ஆதியத்தில் இருக்கக்கூடியதான 1, 2, 3 பாதங்கள் இவங்களுக்கு பார்த்தோன்னா அஷ்டம சனி என்கின்றதான ஒரு நேரம், ரொம்ப மோசமான ஒரு நேரம்தான் நடக்க இருக்கின்றது. இருப்பினும் இவங்களுக்கு பெரிய ஒரு எப்படி தடைகள் வரும் என்றால் புத்திரநாசம், பசுநாசம், பந்துநாசம், வித்தநாசம், ரோகம் மூலமாக தனநாசம் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் வரக்கூடும் என்று சொல்லுவார்கள். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். நாற்காலிகளை நன்றாக பராமரிக்கணும். அதே போன்று பந்துக்கள்கிட்ட சண்டை இல்லாத லெவலுக்கு நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் இருந்துக்கணும். அதே போன்று இந்த ஊகக்கச்சவடம் சொல்லுவாங்க இல்லையா, புரோக்கிங் ஏஜென்சி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பணம் செய்வதற்கு, இல்லாட்டி தப்பான டிசிஷன் எடுத்து தப்பாக பணம் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று சின்ன ஒரு உடல் உபாதை வந்தால் கூட கண்டிப்பாக வைத்தியனை பார்த்து அதுக்கான சிகிச்சையை தேட வேண்டும். இல்லாட்டி இவங்களுக்கு அந்த பாதிப்புகள் அதிகமான வாய்ப்புண்டு. ஆனால் உயிராபத்து இல்லை. இவங்க என்ன பண்ணங்க கேட்டோம்னா கண்டிப்பாக கிருஷ்ணசாமியை, பெருமாளை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று முடிந்தால் பெருமாளின் ஆலயங்களை தரிசனம் செய்ய வேண்டும். முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறை குருவாயூரில் அந்த கண்ணபிரானை பார்த்து மகிழ வேண்டும். ஏனெனில் அவங்களுக்கு அப்போதுதான் அனுகூலம் கிடைக்கும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ என்று தினசரி ஜபம் பண்ணலாம். இந்த ஜபம் பண்ணும்போது டைம் இருக்கிறவங்க பார்த்தோம்னா முடிந்தால் 17 தடவை அதை ஜபம் பண்ணி வந்தால் கண்டிப்பாக எல்லா விதமான ஐஸ்வர்யமும் சேரும். இது பார்த்தோம்னா மிருகசீர்ஷம் 3, 4 பிறந்தவங்க பண்ண வேண்டியதான காரியம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே சிவபெருமானை எப்போதுமே கூட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமான் தான் அவர்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூன்றவர். சற்று முன்கோபம் இருக்கக்கூன்றதான ஆளுகளானதுனால எப்போதுமே ஜாக்கிரதையாக பழக வேண்டும். அவங்க கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை குருவாயூருக்கு அந்த குழந்தை கிருஷ்ணனை பார்க்கலாம். அதே போன்று ருத்ரம் சமகம் இதை படிக்க முடிந்தவர்கள் தினமும் படிக்கலாம். இல்லாதவர்கள் கண்டிப்பாக தினமும் கேட்கவாக வேண்டி வரும். அப்படி செய்து வந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு தடைகள் மாறி எல்லா விதமான ஸ்ரேயஸும் சேரும். அதுவும் இல்லை, அஷ்டம சனி என்ற காரணத்தினால பார்த்தோம்னா கடினமாம் தோஷமென்னாகில் கனியணம் மாருதி நிர்ணயம் என்று கூறுகிறார்கள். அந்த ஹனுமானை கண்டிப்பாக பிரார்த்தனையில் சேர்த்த வேண்டும், ஜபத்தில் சேர்த்த வேண்டும், வழிபாட்டில் சேர்த்த வேண்டும் என்று கூறுகிறது. அடுத்ததாக வரக்கொண்டதான புனர்பூசம் ராமபிரானின் நட்சத்திரம் என்ற காரணத்தினாலேயும் ஹனுமாரை தினசரி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியின் தோஷங்கள் நிவர்த்தியாகும். அசாத்திய சாதகஸ்வாமின்னு அசாத்தியம் தவ கிம் வதா ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்று அந்த ஹனுமாரை பிரார்த்தனை செய்தால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேரும். எல்லா விதமான தடைகளும் மாறிக்கிட்டும்.
கடகராசி என்று சொல்லக்கூடியதான புனர்பூசத்தில் கடைசி பாதம் பூஷம் ஆயில்யம். ஆயில்யம் என்றால் ஆஸ்லேஷம் என்று நம்ம கூறுவோம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து கடகராசி. இவங்களுக்கு பார்த்தோம்னா 7ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கார். இந்த 7ஆம் வீட்டில் சனி இருந்ததுன்னா கண்டக சனி என்று கூறுவார்கள். 4ஆம் வீட்டில் இருந்தாலும் அதே போல் தான் சொல்லுவார்கள். 10ஆம் வீட்டில் இருந்தாலும் அதே போல் தான் சொல்லுவார்கள். இங்கே பார்த்தோம்னா இந்த சமயத்தில் 7ஆம் வீடு என்பதனால பாரியா ரோகம் வந்து மனைவிக்கு வந்து உடல் உபாதைகள் உருவாகலாம். அதே போன்று மார்க்க விக்னம், ஏதாவது ஒரு காரியத்துக்காக இறங்கி போகும்பொழுது தடைகள் நிறைய மாறி மாறி வந்து சேரலாம். அதே போன்று திருடர்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு வந்து தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று புதிய காரியங்களை எதையாவது ஆரம்பிக்கிறோம் என்று நஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் வலிமையாகவே இருக்கின்றது. எந்த காரியங்களிலேயும் தடை என்பது கூடையே வந்துண்டிருக்கும். அதுவும் இல்லை, சின்ன சின்ன செலவு முடியும் என்று பார்த்ததுன்னா அந்த செலவு வந்து பெரிய லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்தும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான ஒரு டைம் தான் நடக்கிறது. தேவையில்லாமல் சண்டை உண்டாகும் வீட்டில். அதே மாதிரி வந்து நட்பு வட்டங்கள் எல்லாம் சண்டைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். போகக்கூடியதான யாத்திரைகள் எல்லாம் வந்து தடசம் உருவாகும். சரீரத்துக்கு வந்து கிளேசங்கள் உருவாகும். அதனாலவே டென்ஷன் ஆகிடுவோம். அதனால் வந்து கோபம் வந்துடும். காரிய விக்னம் உண்டாகும். தன நஷ்டம் உருவாகும். வரவோடு அதிகமான செலவு வரும். இப்படி இருக்கக்கூடியதான கடக ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணணும் கேட்டோம்னா கண்டிப்பாக சிவபஜனம் செய்யணும். சிவபஜனம் செய்யும்போது கடகராசியில் இருக்கக்கூடியதான புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இந்த ஆபதோத்தாரண ராமஸ்தோத்திரம் என்று கூறுவார்கள். ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடியதான அந்த ஆபதோத்தாரண ராமஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். முடிந்தால் ராமபிராருக்கு கோவில் இருக்கக்கூடியதான இடத்துக்கு போய் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா சனி தான் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. அவர் வந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்கக்கூடியதான ஒரு நேரமாக இருக்குது. எனவே ஐயப்ப சாமியை கைவிடாமல் பிடிக்கணும். கலிகால பிரத்யட்ச தெய்வமே சரணமையப்பா, கலியுக வரதனே சரணமையப்பா, கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா, ஏழைக்கிரங்கும் பரமபொருளே சரணமையப்பா, எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா, ஏகாந்த வாசனே சரணமையப்பா என்று தினசரி ஐயப்ப சாமியின் நாமங்களை சரண கோஷங்களை எடுத்தால் கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடும். அடுத்தது வந்து ஆஸ்லேஷம் என்கிறதான ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் கேட்டதுன்னா துர்கா பகவதியை கூப்பிட வேண்டும். சர்ப்ப தெய்வங்களாக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி என்ற காரணத்தினால சுப்பிரமணிய சுவாமியை எந்த விஷயமும் எந்த விதமான ஒரு கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணுவதற்கு, சகல சத்துருக்களையும் சம்ஹாரம் பண்ணுவதற்கு வலிமை பெற்றவர் சுப்பிரமணிய சுவாமி. எனவே தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரச்சோதயாது என்று அந்த சுப்பிரமணிய காயத்ரி ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா என்று அந்த முருக மந்திரத்தை ஜபிக்கல் வேண்டும். அல்லது ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், திருமுகமாற்றுப்படை என்றதெல்லாம் இருக்குது இல்லையா?
இதையெல்லாம் கேட்டு இருந்தால் நன்மை உருவாகும், கஷ்டங்கள் தீர்ந்து வரும். குருவின் பார்வை ஒரு ஆண்டுக்கு இருப்பதனால ஒரு தடையும் உருவாகாது. சிம்மராசிக்காரங்கள் என்று சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மகம், பூரம், உத்திரத்தில் ஆദ്യത്തെ பாதம். இவங்களுக்கு குருவும் அனுகூலமாக இருக்கின்றார், அதே போன்று சனியும் அனுகூலமாக இருக்கின்றார். இருப்பினும் இந்த குரு 6ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபித்தால் நல்லது. இவங்களுக்கு எல்லா விதமான சுக லாபங்களும் கிடைக்கக்கூடியதான ஒரு நேரமாக இருக்குது. சத்ருக்களை எல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதியான வேலை வாய்ப்புகள், அதே போன்று புரோக்கிங் ஏஜென்சி சொல்லுவா இல்லையா, அதிலெல்லாம் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று கடின அத்வானம், நன்று வேலை பண்ணுவதற்கான வலிமை சேரும். எனவே அனுகூலமான ஒரு நேரமாக அமையும் இந்த சனியோடு மாற்றம். எனவே அநேகமான கோவில் குளத்துக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய சேரக்கூடியதான ஒரு நேரமாகவும் அமைகின்றது இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் அப்பா அம்மாவை கடவுளாக பாவித்து கொண்டு தம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதான தேவசங்கள், அதே போன்று தர்ப்பணங்கள் இவையெல்லாம் அனுகூலமாக எப்போதுமே செய்ய வேண்டும். பிறகு சூரிய பகவானை மனசில் தியானித்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும். அதே போன்று சிவாலயத்தில் ருத்ரம், சமகம் போன்றதான மந்திரங்களை கேட்டு அதை கவனித்து இருந்தால் ரொம்ப சிறந்த அம்சங்கள் உருவாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூரம் பிறந்த புருஷன் என்று கூறுவார்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த சிவபெருமானை கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மட்டும் இல்லாமல் நிறுத்திக்காமல் தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமம், புருஷ சூக்தம் என்றதான இது ரெண்டையும் தினமும் பாராயணம் செய்யவோ கேட்கவோ செய்தால் அவங்களுக்கு அதிகமான உற்சாகங்கள் கிடைக்கும். அது மூலமாக தனலாபங்கள் உருவாகும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியதான சிம்ம ராசி நேயர்கள் கண்டிப்பாக ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவின் திருக்கால் பிறன்னூறு ரூபம் என்று கூறுவார்கள். அந்த ஐயப்ப சுவாமியே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் என்ற காரணத்தினால உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஐயப்ப சுவாமியை தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் சனிக்கிழமை சாயங்காலம் பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி அந்த ஐயப்ப சுவாமியை கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக சகல விதமான அனுகிரகங்களும் உண்டாகும். வேத பாடசாலைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுவதும் மிக சிறப்பு கொடுக்கக்கூடியதான ஒரு நேரமாக உத்திர நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். கன்னிராசி என்கின்றதான உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதம், இதில் கன்னிராசி என்று கூறுவார்கள். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5ல் குரு இருந்தாலும் கூட 5ஆம் வீட்டுக்கு இருக்கக்கூடியதான சனி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார். அவர் திரவிய நாசத்தை பண்ணுவார், புத்தி நாசத்தை பண்ணுவார், புத்திர நாசத்தை பண்ணுவார் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதே போன்று விதேசவாசம் என்று சொல்கிறார். அதே மாதிரி ஜாமீன் அதில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு, பெருமையெல்லாம் கெட்டுப்போவதற்கான நேரங்கள் இதெல்லாம் இருக்குது. குரு அனுகூலமாக இருக்கார் என்பதனால பெரிய ஒரு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட பொதுவாக
இந்த கன்னிராசிக்கு சனியின் மாற்றம் அனுகூலமாக இல்லை. அதான் அந்த சனியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஈஸ்வரானுகிரகத்தை பெறுவதற்கான சகலவிதமான காரியங்களையும் செய்ய வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அர்க்க சம்புருதாகிருதா, முடிந்தால் உடல் வலிமை இருந்தால் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். இல்லாதவர்கள் தினசரி ருத்ரம் சமகம் இந்த 2 ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யவோ கேட்கவோ வேண்டும். சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும். ஐயப்ப சாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று அடுத்தது கனியிலே இருக்கக்கூடியதான அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் அது அபயஹஸ்தம் என்று கூறுவார்கள். அதனால் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் என்று நினைக்கக்கூடியதான ஆளுகளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாததான ஒரு சூழல் அமையக்கூடும். எனவே அந்த பிள்ளையாரை தினசரி நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். வக்ரதுண்டாய் வித்மஹே சூர்பகர்ணாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்று அந்த பிள்ளையாரின் காயத்ரியை ஜெபித்தல் வேண்டும். அதே போன்று முடிந்தால் வினயகற்றும் வரமளிக்கும் வைத்தியலிங்கம் விநாயகம் என்று சொல்லிக்கொண்டு 10 தடவை பிள்ளையார் கோவிலை பிரதட்சணம் செய்ய வேண்டும். 10 தடவை தோப்புக்கரணம் போட வேண்டும். அப்படி செய்து வந்தால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் சனியின் பாதிப்பு இருக்காது. அதன் பிறகு வரக்கூடியதான சித்திரை நட்சத்திரம் ஆத்திய 2 பாதிகள் இருக்கக்கூடியதான கன்னிராசி. இவங்க சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுவும் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணசிவா என்று வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமசிவாய சங்கரா நமசிவாய சங்கரா சமஸ்த சங்கடங்களும் நசிக்கணும் மகேஸ்வரா நமசிவாய பாகிமாம் என்று சிவஸ்தோத்திரத்தை பாட வேண்டும். அதே போன்று எங்கேயாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ இல்லை வீடை விட்டு வெளியில் இருக்கும்பொழுது மார்கபந்து ஸ்தோத்திரம் என்று சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவாதி தேவா என்று சொல்லக்கூடியதான மார்கபந்து ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம் இருக்கின்றது. அதை ஜெபித்தல் வேண்டும். இப்படியெல்லாம் செய்து வந்ததுன்னா கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிறந்தக்கூடியதான சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் கம்மியாகவே இருக்கும். குரு அனுகூலமாக இருக்கின்றதுனால செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் ஜெயம் என்பது சேரும். துளாராசி என்று சொன்னாலே சித்திரை 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டில் சனி. 4ஆம் வீட்டில் சனி சேர்த்தினாலே கண்டக சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த சனி 4ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது கர்மம் செய்யக்கூடியதான வேலைப்பாட்டில் தடைகள் உருவாகும். அதே போன்று நம்ம செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் சோர்வுகள் உண்டாகும். அதே போன்று நம்ம செய்கிற காரியம் அனுகூலமாக இருக்கா பிரதிகூலமாக இருக்கா என்பதை யோசித்து மனசு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான ஒரு பீரியடு இது. அதுமாரி இருக்கிற வீடை விட்டு மாறி தனியாக இருக்க வேண்டியதான அமைப்பு வரும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் உடம்பு தடைகள் உருவாகும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாகும். குழந்தைகளுக்கு படிப்பில் எல்லாம் ஒரு விசேஷமான ஒரு படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகள் ஏற்படும். சரீரமும் கிளேசத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நேரமாக இருக்கும். மனைவி சண்டை போட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். பந்துக்கள் அனுகூலம் இல்லாமான ஒரு சூழல் வரும். தனநாசம் நிறைய உருவாகும். அனாவசியமான செலவு, ₹1 செலவாகிற இடத்துல ₹10 செலவாகும். மனசு வலிக்கும். அதனால் கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடியதான நேரமானதுனால ஐயப்ப சுவாமியை விடாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும். லக்ஷ்மி தேவியை வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக காலையில் 6 to 7 நேரம் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஐயப்ப சுவாமியை
சனிக்கிழமைகளில் பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி அவங்க வீட்டிலையே பண்ணலாம். நைவேத்தியம் வைத்து ஐயப்ப சுவாமியை மனதுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மாதிரி கண்டகசனி என்ற நேரம் நடக்கிறதுனால ஹனுமார் சுவாமியையும் நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்ததுன்னா அனுகூலங்கள் எல்லாம் உருவாகும். இந்த சித்ரா நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்தவர்கள் முடிந்தால் சுப்பிரமணிய சுவாமியை முருகனை தினசரி வழிபட்டு வர்றது மிக சிறப்பை கொடுக்கும். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா என்றதான அந்த ஷடாட்சர மந்திரத்தை தினசரி 14 தடவை ஜெபிக்கிறது. அப்படி ஜெபித்து வந்தால் அந்த முருகப்பெருமான் எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வார். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சோதி நட்சத்திரம், அதாவது சுவாதி என்ற கூட்டதான வாயுவின் நட்சத்திரம். அதனால் அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்வதா ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்று ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாது என்று ஹனுமத் காயத்ரி அல்லது முடிந்தால் சுந்தரகாண்டத்தை பிரார்த்தனை ஜபிக்கவோ கேட்கவோ நல்ல கதைகள் எல்லாம் சொல்லக்கொண்டதான சத் சங்கத்தில் சேருவோ செய்திருந்தால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான சனியால் உள்ள பாதிப்புகள் கண்டிப்பாக கம்மியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மறக்காமல் தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதுவும் இல்லை, குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 ஸ்லோகங்கள் என்று 108 ஸ்லோகங்கள் அடங்கினது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். எனவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினசரி ஜெபிக்கலோ கேட்கலோ பண்ணுவது ரொம்ப சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது குருவாயூர் தரிசனம், அதே மாதிரி வெங்கடேச பெருமாள் ஏழுமலையானை போய் தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் சேரும். பயப்படுவதற்கான எந்த ஒரு தேவையும் வரவே வராது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். விசாகத்தில் இருக்கக்கூடியதான கடைசி பாதம் அனிழம், அனுஷம், கேட்டை என்றதான 3 நட்சத்திரங்கள். அந்த இவங்களுக்கு பார்த்தோம்னா ராகுகேதுக்களோட அனுகூலங்கள் இருக்குது, அதே போன்று குருவின் அனுகூலம் இருக்குது, அதே மாதிரி சனியின் அனுகூலமும் இருக்குது. எனவே ரொம்ப அதிகமான நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதான நேரம், ஸ்தானமான பிராப்தி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பணம் கையில் நன்றாக புரளக்கொண்டதான ஒரு நேரமாக அமையும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கொண்டதான ஒரு நல்ல நேரமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. எனவே விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கொண்டவங்க நமசிவாயா என்கின்றதான பஞ்சாட்சர மந்திரத்தை தினசரி 108 தடவை ஜபம் பண்ணுறது, பாடசாலைகளுக்கு தானம் பண்ணுறது, பிராமணர்களை பார்த்தால் நன்று வணங்கி அவங்களுக்கு புஜிப்பதற்கான ஆகாரங்களுக்கான அனுகூலங்களை கொடுப்பது. அதே எப்படியெல்லாம் செய்து வந்தால் இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான காரியங்கள் எல்லாம் சேரும். அடுத்தது அனிஷம் என்கிறதான பெரியவா நட்சத்திரம். அதனாலேயே மகா நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமான அனுஷத்தில் பிறந்தவங்க எப்போவுமே ஸ்ரீருத்ரம் சமகம் நமகம் என்று சொல்லுவார்கள். ருத்ரத்தை நமகம் சமகம் இதை தினசரி கேட்டு மகிழ்ந்தாலே போதுமானது. ஸ்தானும் பஜ பவச்சிதையே என்று கூறுவார்கள். எல்லா கஷ்டங்கள்லேயும் நம்மளை காப்பாற்றுவவர் சிவபெருமான் என்பதே இதன் பொருள். எனவே சிவபெருமானை நன்றாக பிரார்த்திக்க வேண்டும். நன்கு இந்த வேதம் படித்தவர்களுக்கு நன்கு உதவ வேண்டும். ஏனென்றால் டைம் நன்றாக இருக்கும்போது சம்பத்து காலத்து தைபத்து வச்சால் ஆபத்து காலத்து காபத்து தின்னாம் என்று மலையாளத்தில் கூறுவார்கள். நம்ம நேரம் நன்றாக இருக்கும்பொழுது நல்ல காரியங்களை நன்கு செய்ய வேண்டும். அதை செய்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைத்த ஒரு நேரமாக இருக்கின்றது விருச்சிக ராசி இருக்கக்கூடியவர்களுக்கு. அதனால் குறிப்பாக அனுராதா என்கின்றதான அனுஷ நட்சத்திரம் மேலே 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 சிறப்பு
பெறக்கொண்டதான ஒரு நேரம். எனவே அவர்கள் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கெட்டும் சொல்வார்கள். கோட்டை கட்டாமல் இருந்தாலும் புதுசாக வீடு கட்டாதவங்களுக்கெல்லாம் வீடு எல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். குழந்தைகளின் படிப்பெல்லாம் நன்றாக முடிந்து அவர்களுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதான ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க குருவாயூருக்கு 6 மாதத்துக்கு முறை குருவாயூரில் காலை நேரங்களில் முடிந்தால் புதன்கிழமை காலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் அந்த குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் மிக சிறந்த லாபங்கள் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை விடாமல் ஜெபித்தல் வேண்டும். அப்படி செய்து வந்ததுன்னா சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சேரும். ஏனெனில் சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடியதான ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. எனவே அந்த சந்திரன் மனக்காரகனான சந்திரன் சந்தோஷமடைவதற்காக துர்க்கைக்கு ராகு காலங்களில் வீட்டுக்காரி கிரகி அந்த வீட்டுக்காரி வீட்டில் அந்த ராகு காலத்தில் துர்காதேவிக்கு விளக்கேற்றி வைப்பது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அப்படி இந்த மாதிரி காரியங்கள் செய்தால் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு கோட்டை கட்ட முடியும் என்பதே சாஸ்திரம். தனுராசி என்று சொல்லக்கூடியதான மூலம், பூராடம், உத்திராடத்தில் 1ஆம் பாதம் இவங்களுக்கு தனுராசி தனுசு என்று கூறுவார்கள். இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வரவை கெடுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. ஜாமீன் அதில் தோல்வி அடைகிறது, கடன் கொடுத்து அதை திருப்பி கிடைக்காம அவஸ்தை, சத்துருக்கள் நம்மளை தாக்கக்கூடியதான சூழல், எல்லா காரியங்கள்லேயும் பண கஷ்டம் உருவாவதற்கான வாய்ப்பு. அதே போன்று நம் புத்தி இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு நேரம். 7.5 சனி வர ஆரம்பிக்க ஒரு நேரமாகவும் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். தினசரி ஐயப்ப சாமியையும் ஹனுமானையும் நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரு 2ஆம் வீட்டில் இருக்காருன்றதுனால பெரிய ஒரு வருஷம் வரை பெரிய ஒரு தடை இருக்காது என்றாலும் கஷ்டமுள்ள ஒரு நேரம். எனவே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காய்கறிகள் இருக்கு இல்லையா, காயாக இருக்கக்கூடாது, கனிகளாக இருக்க வேண்டும். வேரில் வரக்கூடியதான இந்த கிழங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிழங்குகளை ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான தர்மத்துக்காக பயன்படுத்தலாம். மூலம் சொல்கிறது ரூட்டு என்பாக இங்கிலீஷில். மூலத்திலேருந்து வரக்கூடியதான அந்த கிழங்கு வர்க்கங்களை தானம் செய்தால் மிக சிறப்பான அம்சங்கள் உருவாகும். அதே போன்று பிரம்மாவை யாரும் ஜென்ரலாக பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க என்று அர்த்தம். இருந்தாலும் பிரம்ம ஆனந்தவல்லி என்று தைத்திரிய உபனிஷத்து, அதில் அந்த தைத்திரிய உபனிஷத்தில் வரக்கொண்டதான ஒரு பாகம் பிரம்மானந்தவல்லி என்று. அந்த தைத்திரிய உபனிஷத்தை தினசரி பாராயணம் செய்யவோ அதை கேட்கவோ செய்தாலே இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இந்த சனியின் மாற்றம் மிக சிறப்பை கொடுக்கும். அடுத்தது பூராடம். இந்த பூராடம் என்பது எப்போதுமே போராட்ட குணம் இருக்கக்கூடியதான ஒரு நட்சத்திரம். அவங்களுக்கும் தனநாசம் உருவாவதற்கான வாய்ப்பு, அதே மாதிரி புத்திரநாசம் சேர்த்துன்னா குழந்தைகள் நன்றா படிச்சுருக்க கொண்டவங்க நன்றா படிக்காமல் இருக்கிறது, இல்லாட்டி கல்யாணம் ஆகிய பிறகு அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்காம அவங்ககிட்டேருந்து விட்டு போகக்கூடாதானது, இல்லாட்டி சொந்தமாகவே டிசிஷன்ஸ் எல்லாம் போல் அப்படிலாம் நடக்குது. அதனால் அப்பா அம்மா சொல்லுக கேட்காம இருக்கக்கூடியதான புத்திரர்கள் உருவாகிறது. இப்படியெல்லாம் வரக்கூடியதான வாய்ப்பு உண்டு இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு. இருந்தாலும் தனாகமஸ்திதி குரு அனுகூலமாக இருந்தாலும் சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறது குடும்பத்தில் குதூகலத்தை கம்மியாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால குருவை நன்றாக வணங்க வேண்டும். குருபூதமாக இருக்கக்கூடியதான முடிந்தால் காஞ்சி மடத்திற்கோ சிருங்கேரி மடத்திற்கோ ஆண்டுக்கு ஒரு முறை போய் அந்த ஆச்சாரியர்களின் தரிசனத்தை
செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆச்சாரிய குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் இல்லையா? அந்த குருவின் பார்வை நம் தேகத்திற்கு பட்டுவாயானால் அது மிக சிறப்பை கொடுக்கும். எனவே பூராட நட்சத்திரக்காரங்க முடிந்தால் இந்த மாதிரி ஆலய தரிசனங்கள், மட தரிசனங்கள், அதேபோல் வேத பாடசாலைகளுக்கு தானமளித்தல் இதெல்லாம் செய்து வந்தால் இந்த சனியின் தாக்கம், இப்போ போக்கு சனி இது வந்து ஜென்ம சனி முடிந்து இரண்டாவது கடைசியாக இருக்கக்கூடியதான சனியாக இருக்குது. மத்திய சனியும் முடிந்து ஏழரை சனி முடியக்கூடியதான ஒரு 2.5 வருடம். இந்த நேரங்களில் இந்த சனியின் தாக்கம் கம்மியாவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக சூரிய வழிபாடு, சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தினசரி நமசிவாயா என்று ஜெபிக்கல் வேண்டும். முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும். அந்த சிவாலயத்தில் வந்து நமக்கு முடிந்தால் ஒரு சில இடங்களில் சௌகரியங்கள் இருக்கும், ஒரு சில இடங்களில் சௌகரியங்கள் இருக்காது. முடிந்தால் இளநீர், 6 இளநீர் மாதத்துக்கு ஒரு முறை, ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை 6 இளநீர் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த சிவபெருமானின் இது வந்து தலை வந்து சந்தோஷமடைந்து வந்து தணிர்ச்சி இல்லையா, அந்த குளிர் வந்து சேர்ந்து தனிச்சு பெற்று நம்மளை அனுகிரகம் பண்ணுவார். உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப அனுகூலத்தை கடக்கக்கூடியதான ஒரு நேரமாக அமையும். அதனால் வந்து இந்த பொதுவாக நல்ல நேரம் என்று குருவின் மாற்றத்தில் இருக்கக்கூடியதான நல்ல நேரம் என்றாலும் கொஞ்சம் கட்ட நேரம் வரக்கூடியதான ஒரு நேரமாக அமைகின்றது இந்த தனுர் ராசிக்காரங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. மகர ராசி என்றதான உத்திராடத்தில் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டத்தில் வந்து 1, 2 பாதங்கள். இது பார்த்தோன்னா ஜென்மசனி என்ற நேரம். ஜென்ம குரு வர ஏற்கனவே நடந்து வருகிறது. ஜென்மசனி ஆனதுனால வந்து ரொம்ப மோசமான ஒரு நேரம்தான் நடக்கிறது என்பது தான் சொல்லணும். இருப்பினும் வந்து அந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவன் அந்த ராசிக்கு ஒரு பெரிய கெடுதல் பண்ண மாட்டார் என்றதுனால வந்து பெரிய ஒரு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட கிடைக்கிறதான பணம் வந்து நேரத்துக்கு கிடைக்காது. அதே மாதிரி வந்து நம்ம உண்மையாக பேசுவோம், ஆனால் வந்து அது தப்பாக போய்விடும். அதனால் வந்து சத்ருக்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மாதிரி வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியதான அந்த குரு வந்து லக்னத்திலேயே அந்த ராசியிலேயே உட்காந்துருக்கிறதுனால ராமர் வனவாசம் போன மாதிரி எந்த விஷயத்துலேயுமே தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து இந்த ஏழரை சனி மத்திய சனியாக தலையில் ஏறி நிற்கிறதுனால வந்து சரீரம் சொன்னபடி கேட்காது. அகாரணமாக மானசீகமான டென்ஷன் எல்லாம் நிறைய உருவாகும். அந்நிய தேச வாசம் உருவாகலாம், அனாவசியமான செலவுகள் உருவாகலாம். அதே மாதிரி வந்து இது சொல்லுவார் இல்லையா, கோடதி கேஸு விவகாரங்கள் இதிலெல்லாம் வந்து லிட்டிகேஷன்ஸ் இதிலெல்லாம் வாய்ப்பு அதிகமாக உள்ளதான ஒரு நேரமாக இருக்கின்றது. அப்போது ஜென்மத்தில் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மறக்காமல் வாரத்துக்கு ஒரு நாளாவது சிவாலய தரிசனம் பண்ண வேண்டும். நமசிவாய வாழ்க, நாதந்தான் தாழ்வாழ்க என்று முடிந்தளவுக்கு நமசிவாய ஜபத்தை நன்றாக செய்ய வேண்டும். ருத்ரம் சமகம் போன்றதான சிவபரமான மந்திரங்களை கேட்கல் வேண்டும். வழக்கமாக இந்த ஜென்மசனி என்பது என்ன செய்யும் கேட்டோம்னா அகாரணமாக உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே போன்று பெலகுழி அப்படி என்று சொல்கிறார்கள். பெலகுழி சேர்த்துனா உற்றோர்கள் எல்லாம் இறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உற்றோர்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து பெல காத்தாகணும் இல்லையா? அதனால் வந்து
அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூன்றதான ஒரு நேரமாக இருக்கின்றது. அதனால் வந்து இந்த உத்திராட நட்சத்திரக்கார சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்து சூரிய நமஸ்காரம் முடிந்தால் செய்து, அதே போன்று ருத்ரம் செபகம் போன்றதான மந்திரங்களை ஜெபித்தல் கேட்கல் எல்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து தரக்கூன்றதான திருவோணம் நட்சத்திரக்காரங்க வந்து எப்போதுமே வந்து தலையில் இருக்கக்கூடிய சனியானத்தினா வந்து ஐயப்ப சாமியையும் ஹனுமான் சாமியையும் நன்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஜென்மத்தில் வந்து குருமர் இருக்கார். அதனால் வந்து தினசரி மறக்காமல் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜெபித்தல் அல்லது கேட்கல் வேண்டும். இப்படி செய்து வந்தால் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. அவிட்டத்தில் ஆதித்த 2 பாதங்கள் இருக்கக்கூடியதான மகர ராசிக்காரங்க தேச தேவதை அந்த அவா ஊரில் இருக்கக்கூடியதான கோவில் குளம் இருக்குது இல்லையா, அதை விட்டுட்டு இங்கேருந்து ஓடி போய் பெருமாளை போய் பார்ப்போம், குருவாயூரை போய் பார்ப்போம். ஆனால் வந்து ஊர் எல்லையில் இருக்கக்கூடியதான கோவிலே விட்டுடுவோம். அதனால் ஊரில் இருக்கக்கூடியதான தேச தேவதையை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த தேச தேவதைக்கு தேவையான கோவிலுக்கு சாதாரண கிராம கோவிலாக இருக்கலாம், அந்த கோவிலுக்கு வேணுங்கிறதான உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். அப்படி செய்தால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாது என்பது நம்ம சாஸ்திரங்கள் கூறும் சத்தியம். கும்பராசி என்கிறதான அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதயம், பூரோட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கக்கூடியதான கும்பராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டில் சனி, லக்ன அதிபதி என்று சொல்லலாம். ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்ததுன்னா மனக்குழப்பங்கள் நிறைய உருவாகும். அதே மாதிரி வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு குடும்பத்தில் வரக்கூன்றதான அமைப்பு வரும். வரவோட அதிகமாக செலவு வரக்கூன்றதான ஒரு நேரமாகும். அதனால் வந்து வலிமையான புத்தி இருந்தால் கூட அந்த வலிமையை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லாதான அமைப்பு வரும். அதனால் வந்து எது சாப்பிடக்கூடாதோ சாப்பிடக்கூடாத பொருட்கள் மேலே ஆசைகள் வந்து அது மூலமாக சரீரத்துக்கு உடல் உபாதை உருவாகும். மனசு வந்து கஷ்டப்படும், பணமும் விரயமாக போகும். இப்படி எதையும் வெளியிலேயே சொல்ல முடியாதான ஒரு சிக்கலான ஒரு சூழல் உருவாகக்கூன்றதான ஒரு நேரம். பாரியா புத்திர ரோகம் சொல்கிறார். வந்து மனைவிக்கு ரோகம் வரும், உடல் உபாதை வரும், குழந்தைகளுக்கு உடல் உபாதை வரும். உடல் உபாதை வந்தால் நம்ம மெடிக்கல் செலவு சொல்லுவோம் இல்லையா, வந்து ஆரோக்கியத்திற்காக நிறைய செலவு ஆவதற்கான வாய்ப்புகள் வலிமையாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கா இல்லையா, விடாமல் சரவணபவா என்று விடாமல் முருகப்பெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியதான முருகருக்கு ஆலயத்தில் போயிட்டு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும். விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்ததுன்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான உடல் உபாதைகள் எல்லாம் மாறி கிடைக்கும். அப்படி செய்தால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறந்ததான வாய்ப்புகள் கிடைக்கும். சதபிஷக் நட்சத்திரம் சொல்லக்கூடியதான சதய நட்சத்திரக்காரங்க வந்து வருணன் தான் தேவதை. அதனால் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். முடிந்தால் பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண வேண்டும். இல்லாட்டு நல்ல பனிநீரை வாங்கி சிவாலயத்துக்கு கொடுக்க வேண்டும் அபிஷேகத்திற்காக. அதே மாதிரி ருத்ரம் சமகம் போன்றதான சிவஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யவோ கேட்கலோ வேண்டும். வேத பாடசாலைகள், வேத படித்த பிராமணர்கள், ஜோதிடர்கள், அந்தணர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்கு உதவ வேண்டும். அப்படி செய்து வந்ததுன்னா இந்த ஏழரை சனியோட ஆரம்பமாக இருக்கக்கூடியதாயிரம் இவ்வளோ நாளைக்கு ஆண்டு ஏறத்தாழ 27 வருஷம் மட்டும் இந்த ஏழரை சனி இல்லாததான ஒரு சூழல்லேருந்து ஏழரை சனி வரக்கூடியதான நேரத்துக்கு உள்ளாயிருக்கும். அதனால் வந்து அந்த ஒரு பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அடுத்தது பூரோட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து எப்போதுமே தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முடங்காமல் ஜெபிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ஐயப்ப சாமியையும் ஹனுமான் சாமியையும் நன்றாக பிரார்த்தனை செய்து வணங்க வேண்டும். முடிந்தால் அவாவா ஊரில் இருக்கக்கூடியதான தேச தேவதை சொல்லக்கூடியதா அவாவா ஊரில் இருக்கக்கூடியதான குலதெய்வத்தை
பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும். அப்படி செய்து வந்ததுன்னா இந்த சனியின் தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். மிக சிறப்பாக அமையக்குன்றதான வாய்ப்புகளும் வரும். கஜத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாஹோ சாஸ்திரே துப்பியம் நமோ நமஹ என்று ஐயப்ப சுவாமியை நன்றாக ஜபித்து பாராட்டி பக்தியுடன் மகிழ்ந்தால் கண்டிப்பாக பூரோட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாம் வந்து சேரும். இந்த சனி பயிற்சியானது நல்லதை கொடுக்கும். பூரோட்டாதி கடைசி பாதமும் உத்திரட்டாதியும் ரேவதியும் சேர்ந்திருக்கக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு குரு அனுகூலம், சனி அனுகூலம், ராகு கேதுக்கள் எல்லாம் அனுகூலம். எனவே குரு அனுகூலமாக இருந்தாலே எல்லா கிரகங்களும் அனுகூலம் என்று கூறுவார்கள். இருப்பினும் ரொம்ப சிறந்த நல்ல நேரம் நடக்கிறது. அதனால் எல்லா காரியங்கள்லேயும் லாபங்கள் கிடைக்கும். என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் நடக்கும். நிறைய தனலாபம் உண்டாகும். பேரு பெருமைகள் எல்லாம் கூடக்கூன்றதான நேரம். எனவே நல்ல நேரம் நடக்கும்பொழுது நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும். தினசரி ஓம் நமோ நாராயணாயா என்றதான அஷ்டாட்சர மந்திரத்தை தினசரி இந்த ராசிக்காரங்க 16 தடவை ஜபம் பண்ணுறது. அதே மாதிரி புருஷ சூக்தம் என்கின்றதான மந்திரத்தை தினசரி பாராயணம் பண்ணுவது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இந்த புரோட்டாதி கடைசி பாதத்தை இருக்கிறவங்க வாரி வழங்கக்கூடியதான வள்ளலாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அதை சொல்லாமையே நல்லது பண்ணக்கூடியதான சுபாவ குணங்கள் உண்டு. அவங்க நிறைய பாடசாலைகளுக்கெல்லாம் தர்மம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவலாம். அதே மாதிரி மஞ்ச பட்டு எடுத்து ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு பீதாம்பரம் கரவிராஜித சங்கச்சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் என்று சொல்லக்கூடியதான சகல விதமான கருணையும் பொழியக்கூடியதான அந்த குருவாயூரப்பனுக்கு மஞ்ச பட்டு வாங்கி உண்மையான பட்டு வாங்கி சாத்தலாம். பெருமாளுக்கு பட்டு சாத்தலாம். அதே போன்று அந்தன ஜனங்களுக்கு வஸ்திராதி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணலாம். அப்படி இருந்தால் அந்த போரோட்டாதிக்காரங்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரமாக அமையும். உத்திரட்டாதிக்காரங்களுக்கு எப்போதுமே அவங்க இன்பில்ட்டு ஜஸ்டிஸ் இருக்கிறவங்க, நியாயத்தை தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டார்கள். அதனால் தப்பாக பார்த்தா உடனே எடுத்து சொல்லக்கூன்றவர்கள். எனவே அவங்களும் தினசரி புருஷ சூக்தத்தை பாராயணம் செய்வது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, சிவ சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது, அது மாதிரி ஆலயங்களை தரிசனம் பண்ணுறது, ஆலயங்களின் மேம்பாட்டுக்கு அதுக்கான ஒன்றான வேலைகளை செய்வது, ஆலய காரியகர்த்தாக்களை சகாயம் செய்வது, இப்படிலாம் செய்தால் ரொம்ப சிறந்ததான ஒரு வாழ்க்கை உத்திரட்டாதிக்காரங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்கள் கடல் தாண்டி இந்த கடல் ராசி என்று கூறுவார்கள். நட்பை அதிகமாக பொறிபோஷிக்கக்கூடியதான உத்தமமான மக்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கும் பார்த்தோம்னா ரொம்ப சிறந்ததான ஒரு நேரம் நடக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு முறை முடிந்தால் குருவாயூரப்பனை தரிசனம் செய்வது, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியதான பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமைகளில் பொங்கல் வைப்பதற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பது, இது மாதிரிலாம் செய்தால் ரொம்ப சிறந்ததான ஒரு வாய்ப்புகளும் வாழ்க்கையும் நன்றாக அமையும். பொதுவாக ரொம்ப சிறந்த ஒரு நல்ல நேரம் என்பது நடந்து வரக்கூடியதான ராசிதான் மீனராசி. எனவே இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதான பூரோட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியானது மேஷராசிக்கு, ரிஷபராசிக்கு, மிதுன ராசிக்கு, கடக ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, தனுர் ராசிக்கு, மகர ராசிக்கு, கும்பராசிக்கு
எல்லாம் கெடுதலாக இருக்கின்றது என்றும் மேஷராசி, கடகராசி, துலாராசி இவர்களுக்கு கண்டகசனி நடப்பதாகவும், தனுராசி, மகர ராசி, கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம். இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால், நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜை செய்வது, பிராமணர்களை வந்திக்கிறது, குருவின் உபதேசத்தை கேட்பது, சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது, வேத கோஷம், புராண கதைகள் இதிலெல்லாம் தன்னை செலுத்திக் கொள்வது, அதே போன்று ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், தபங்கள், யாகங்கள் இதெல்லாம் நடக்க கொண்டதான இடத்துக்கு செல்வது, அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது, தானங்களை செய்வது, இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம். எனவே எல்லோரும் நன்மை செய்வோம், நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கொண்டதான உமா மகேஸ்வரன், உலகத்தாயாக இருக்கொண்டதான பார்வதி தேவியுடன் கூடிய உமா மகேஸ்வரர் சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு. எனவே யாரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அவர்கள் நன்மையே செய்வார்கள். கோளென்று என்ன செய்யும் என்று கோளறுபதிகம் பாடினார் நம் ஆழ்வார். எனவே யாருமே பயப்பட வேண்டாம், அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள். அதன் பலன்களை பகவான் நன்மையே கொடுப்பார். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன். வணக்கம்.